ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா எதை பத்தி பார்க்க போறோம் அண்ட் ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ரீகாலோட கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான கிளாஸஸை. ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட எவ்வளோ வித்தியாசமான காலங்கள் இருக்கு. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரியான காலங்கள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த 3 காலங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ரெஸ்ட் ஆஃப் ஒரு 9 டென்சஸ்மே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ மொத்தமா 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய டென்ஸை வந்து எப்படி பர்ஃபெக்ஷனலா பேசலாம் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ நீங்க என்ன சென்டென்ஸ் என்ன டென்சஸை மேக் பண்ணாலுமே வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வேர்ப் ஃபார்ம் ஆக்ஷன் அதுதான் நமக்கு செயலை கொடுக்குது. ஒருத்தரை நீங்க இண்டிகேட் பண்றீங்க, ஒரு சப்ஜெக்டை இண்டிகேட் பண்றீங்க, இல்லை ஒரு பர்சனை இண்டிகேட் பண்றீங்கன்னா அவங்க யாரை குறிக்கணும், அதாவது என்ன செயலை குறிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுத்து அந்த செயல் இதுதான் அந்த செயல்ன்றது நம்ம குறிக்கிறத சொல்றோம் இல்லையா. அந்த வேர்ப் ஃபார்மே இந்த டென்ஸுக்கு இந்த வேர்ப் ஃபார்ம் தான் அப்படின்னு, அதாவது இந்த டென்ஸ்க்கு V1 தான், இந்த டென்ஸ்க்கு V2 தான், இந்த டென்ஸ்க்கு V3 தான் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான ரோல் பாயிண்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட சப்ஜெக்ட் பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம், யாரை வந்து அதை இண்டிகேட் பண்ணுதுன்னு. தென் இந்த சப்ஜெக்ட் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய செயல் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்க அமைச்சுக்கலாம். அந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனலா ஒரு வாக்கியம் வந்து கரெக்டா அமையும் இல்லையா. அப்போ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண யார் குறிப்பா வேணும், ஆக்ஷன் கில்லர், ஆக்ஷன் வேர்புங்கிறது நமக்கு வேணும். ஸோ அதை நம்ம எடுத்து வச்சாச்சு. தென் சப்ஜெக்ட் எடுத்தாச்சு. தென் நம்மளுடைய ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான ப்ராக்டிஸ் வேர்டு என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஸோ இந்த க்ளூ வந்து நான் சொல்றதுலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்னங்கிறது பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது வந்து பாசிட்டிவ் இல்லையா. ஸோ அப்போ V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ 3 விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுல வரும்போது நான் என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறேன்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னது, பயிற்சி இல்லையா. சோ இதுவே V2 and V3 வரும்போது practiced. இப்ப practiced வரும்போது என்னது, பயிற்சி செய்தார். செய்தார் அப்படிங்கறது எங்க சொல்லலாம்னா நம்ம V2ல சொல்லலாம். இதுவே இதே practiced தான் V3க்குமே, அதுக்கு பயிற்சி செய்யப்பட்டது. இது எங்க சொல்லலாம் அப்படின்னா V3ல சொல்லலாம். ஓகேவா. சோ அப்ப V1 வரும்போது பிராக்டிஸ்ங்கிறதுக்கு வந்து பயிற்சி. ஓகேயா. சோ பிராக்டிஸ் அப்படிங்கும்போது பயிற்சி, பிராக்டிஸ்டுன்னு பயிற்சி செய்தார், பயிற்சி செய்யப்பட்டது. அப்ப 3த்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மீனிங்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சோ அதை நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், சப்ஜெக்ட் குள்ள வர போறோம். சோ சப்ஜெக்ட் என்னும் போது எந்த பர்சனை குறிக்குது அப்படிங்கறதா இல்லையா. சோ I, we, you, he, she, they, it. இவங்க எல்லாருமே எங்க குறிக்கிறாங்க, சப்ஜெக்ட் ரோல்ல குறிக்கிறாங்க. அப்போ ஆக்ஷன் வேர்ப் ரெடி. இப்போ ஃபியூச்சருக்கு யார் வேணும், ரூல் வேணும் இல்லையா. நம்ம எடுத்த டென்ஸுக்கு வந்து ரூல். ஸோ அப்போ என்ன, வில் ஹாவ். ஸோ வில் ஹாவ் கூட V1 V2 V3 அப்படிங்கிறது வேணும். ஸோ அப்போ V3 அப்படிங்கிறது இல்லையா. ஸோ V3ங்கிறது which is indicate past participle. அப்போ நமக்கு வந்து ரூல் வந்து ரெடி. ஸோ ரூல் ரெடியானது என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ் எழுத போறோம். ஸோ சென்டென்ஸ் என்ன எழுத போறோம், ஸோ தே வில் ஹாவ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து தே எடுத்துட்டேன், வில் ஹாவ் எடுத்துட்டேன். V3 என்னது, ப்ராக்டிஸ்ட் இல்லையா. தே வில் ஹாவ் ப்ராக்டிஸ்ட் எழுதியாச்சு, வில் ஹாவ் ப்ராக்டிஸ்டு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பெர்ஃபார்ம், அந்த ப்ராக்டிஸ்டுனா எதை ப்ராக்டிஸ் பண்றாங்கன்றத சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் த ட்ரிக், ஏதோ சம்திங் ட்ரிக், ஆர் ப்ராக்டிஸ் த மேக்ஸ், ஆர் ப்ராக்டிஸ் த டான்ஸ், சம்திங் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லிக்கலாம். தே வில் ஹாவ் ப்ராக்டிஸ் த ட்ரிக் இல்லையா. ஸோ அப்ப தேங்கிறது நிறைய பேரை குறிக்கிறது. ஸோ அப்ப அவர்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, த ட்ரிக், இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க தான் செகண்ட், தேங்கிறவங்க ஃபர்ஸ்ட். அப்போ ட்ரிக்.
ஸோ அவர்கள் ட்ரிக்குங்கிறது என்னது, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சீக்ரெட் மாதிரி இல்லையா ட்ரிக்குங்கிறது. அப்ப ட்ரிக்குங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு தந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர்கள் தந்திரத்தை என்ன பண்ணிருக்காங்க, பயிற்சி செய்திருப்பார். வில் ஹாவ் இல்லையா, பயிற்சி இருப்பார்கள். ஏன் இந்த இடத்துல இருப்பார்கள்னு கொடுக்குறோம், யூஸ்வலா இருப்பார் இருப்பால்னு கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அங்க ஹி ஷி ஒருத்தர் குறிக்கிற மாதிரி, இங்க தே அவர்கள், அதாவது இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள், 2 பேர்னா வி இருக்கு நமக்கு ஆல்ரெடி. அப்ப 2 பேருக்கு மேல இருக்கவங்க தான் என்ன சொல்லுவோம், குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லையா. குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் தே. இல்ல அப்படின்னா மரியாதையா ஒருத்தவங்க நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க, வயசுலயும் பெரியவங்களா இருப்பாங்க, இல்ல டெசிக்னேஷன் வைஸ் பெரியவங்களா இருக்காங்க, அவங்களே நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப அவர்கள் தே வில் ஹவ் பிராக்டிஸ் அ ட்ரிக்னும் போது அவர்கள் தந்திரத்தை பயிற்சி செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது. இந்த கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு முடியும் இல்லையா. சோ இந்த பிராக்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜெனரலா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல தான் பயிற்சி அப்படிங்கறது சொல்லியிருப்போம். இல்லைன்னா வந்து கண்டினியூவேஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்லயே நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். கண்டினியூஸா நம்ம போட்டுட்டே இருந்தா கேன் கெட் டு பி a practice அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ஒரு தமிழாக்கம் வந்து இந்த ஃபார்மேஷன்ல பாஸ்ட்ல இப்படிதான் செய்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இதுவே ஃபியூச்சர்லும் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் போது அதை நீங்க ரூலோட அமைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிடும், பெர்ஃபெக்ஷனா உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்துடும். இப்ப இங்கே பாத்தீங்கன்னா பயிற்சி செய்யப்பட்டதுன்னு இருக்கு V3ல. அதுவே வில் ஹாவ் பிராக்டிஸ்னு வரும்போது பயிற்சி செய்திருப்பார்கள்னு வந்திருக்கு. ஏன்னா அங்க செய்யப்பட்டது பாஸ்ட் பார்ட்டிசிபல்னால செய்யப்பட்டது, இங்க வில் ஹாவ் பிராக்டிஸ்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னால இருப்பார்கள், பண்ணிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் அழகா மேக் பண்ணுங்க, அதை பேசுங்க, எழுதி பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.